கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் விவகாரம் தொடர்பாக தற்போது மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை, கோவை, புதுச்சேரி மற்றும் மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்து பணி புறக்கணிப்பு ஈடுபட்டு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் நேற்று முதலே பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில தமிழக மருத்துவத்துறை சார்பாக நோயாளிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் மருத்துவர்கள் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில சென்னை, மதுரை, அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல தொடர்ந்து மருத்துவர்கள் காலை முதலே போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். சென்னை தலைநகர் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் புற நோயாளிகள் பிரிவு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தற்போது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அவர்கள் மாணவிக்காக நீதி கேட்டு போராடி வருகின்றனர். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் புறநோயாளி பிரிவு பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில மருத்துவமனைகள்ல இந்த புறநோயாளிகளுடைய நோயாளிகள் வருவதை சற்று காலதாமதம் இருந்தாலும் அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் நடந்துள்ள மிகப்பெரிய குற்றமாக பார்க்க வேண்டும். மருத்துவர் என்பதை விட நாட்டின் பெண்ணுக்கு கொடுமை நடந்துள்ளது. 24 மணி நேரமும் மக்கள் வந்து செல்லும் மருத்துவமனையில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துள்ளதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி வழங்க வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும்.